குட் மார்னிங் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு வேர்ல்ட் லைஃப் தமிழ் யூடியூப் சேனல் ஒர்க். அண்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உலக வாழ்க்கை தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் பதிவுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் மக்களே. இன்றைக்கி சன்ரைஸ் எந்த ஸ்பாட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, என்னை சுற்றி இந்த இடத்த பாருங்கள் மக்களே. ஸோ பயங்கரமான பிளேஸ் மக்களே. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பாலக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீகிருஷ்ணாபுரம், அதாவது நம்ம கோழிக்கோடு மலப்புரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணாபுரம். இந்த பிளேஸில் மணம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மணம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனல். ஸோ அந்த பிரிட்ஜு மேலே தான் இப்போ நான் நின்றுட்டு இந்த அழகான சன்ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அழகான சன்ரைஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லை மக்களே, இந்த சன்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னை சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதிகமான பாக்கு மரங்களும் தென்னை மரங்கள் தான் மக்களே அதிகமாக இருக்குது. இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மேலே ஏறுறதுக்கு. ஸோ இங்கே ஹைட்டை பாருங்கள் மக்களே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டி வந்து நம்ம அங்கே பார்க் பண்ணியிருக்கோம், தெரியாது இல்லை. ஸோ வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்குது. ஸோ அப்படியே இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி வந்தது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்துட்டு மார்னிங் வரும்போதே பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாக்கு மரங்கள் பக்கத்தில் மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான பறவைகள்லாம் உங்களுக்கு பறக்குது, தெரியுதான்னு தெரியல பாருங்களேன். ஸோ இது வித்தியாசமாக பறந்துட்டுருக்குது. இதோ ஸோ இந்த இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்துச்சு மக்களே. அண்ட் சீரீஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சன்ரைஸோட ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மணம்பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனல். அதாவது கீழே வந்துட்டு நான் நிற்கிற இந்த பாலத்துக்கு கீழே நம்ம ஆல்ரெடி பாலக்காட்டில் பார்த்தது தான். ஸோ இந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்குது. ஸோ இது என்ன ரிவர்னு சரியாக தெரியாது எனக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கு இந்த பிளேஸோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காட்ட போகிற மக்களே, பாருங்கள். அண்ட் மக்களே, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு கேரளாவில் மழை இருக்காது. ஸோ தமிழ்நாட்டிலே அதிகமாக மழை இல்லை. ஸோ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த நான் போயிட்டுருக்க இந்த பாலத்துக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஓடலை, அண்ட் சும்மா தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் சும்மா உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு தண்ணி ஓடுதான்றதை ஃபஸ்ட்டு காட்டுறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு நான் வரும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 இடம் நான் சூஸ் பண்ணேன். அதாவது மணம்பட்டான்னு சொல்லிட்டு இந்த பிளேஸும் சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரிம்புலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், அதாவது நம்ம கேரளாவில் ஆல்ரெடி இன்னொரு பாரதப்புலோட ரிவரோட சேர்ந்துன்னு நினைக்கிறேன். ஸோ கரிம்புலான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், அந்த ரிவர் ஆக்சுவலாக அங்கே போய் சன்ரைஸ் ஷூட் பண்ணலாமா, அட்லீஸ்ட் இல்லைனா இங்கே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்ஃபியூஷன் இருந்தது. பட் எனக்கு இந்த வியூ வந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு சீரியஸாக மனசு இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்தே சன்ரைஸ் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏதோ தெரிகிறாரா? ஐ திங்க் எஸ் தெரிகிறாரு. ஸோ இந்த சன்ரைஸ் பகவானா நம்ம இங்கேருந்தே பார்த்தாச்சு மக்களே. அண்ட் செம்மையான பிளேஸு. அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிசம் பிளேஸ் தான். ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் இப்போ நான் நிற்கிற இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாபுரத்தோட சவுத்தில் தான் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணாபுரத்துக்கும் பாலக்காடுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 37 கிலோமீட்டர்ஸ் தான் இவ்வளோ தூரமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிளேஸையும் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செம்ம ஒர்த்தான பிளேஸ். பாருங்க, கார் போகிற அளவுக்குலாம் பயங்கரமாக இருக்குது மக்களே. செமையாக இருக்குல்ல? அண்ட் என்னென்னா, நான் எப்பயும் சொல்கிறதா மக்களே, காலைல எந்திரிச்சு ஒரு சன்ரைஸ் பார்க்கும்போது தரமாக இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ அப்படியே கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான பலாப்பழ மரங்கள், தென்னை மரங்கள், அப்புறம் தேக்கு மரங்கள் அதிகமாக இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்திங்களா, இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி போகிற பிளேஸ். ஆக்சுவலாக தண்ணி கிடையாது மக்களே, தண்ணி இல்லை, சும்மா தான் போயிட்டுருக்கேன். சும்மா தான் அந்த தண்ணி போகாமல் எம்டியாக இருக்குது. அது என்ன காட்டுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பார்க்கணும்ல எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மழை சீசன்லாம் வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு சீரியஸாக ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் மக்களே. அண்ட் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ தண்ணி போகிறது இதான். பட் நம்ம வந்த டைம் தண்ணி இல்லை, வெயில் காலத்தில் வந்திருக்கோம், அதனால் தண்ணி இல்லை. அண்ட் இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் குளிர்ந்து மக்கள். ஏன்னா இந்த சைடு ஹில்ஸ் அப்படின்றதுனால பனி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் வரும்போதே பார்த்திங்கன்னா ஸ்வெட் அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. அண்ட்
ஓகே, வந்ததுக்கு இந்த பிளேஸு சீரியஸ்லி ரொம்ப ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பிளேஸோட பேர் மறுபடியும் சொல்கிறேன் மக்களே, மனம் பற்றா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனலுக்கு மேலே கனலுக்கு மேலே இருக்கக்கூடிய மனம் பட்டான்ற ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக பிளேஸாக இது இந்த பாலத்தோட பேரானா எனக்கு தெரியல மக்களே. பட் எல்லோரும் கேட்டப்போ மனம் பெற்றா அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் சொல்கிறது தான் சன்ரைஸ் பார்த்தாச்சு. அண்ட் சன்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன அடுத்து தெய்வ தரிசனம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்திருக்க கோவில் எந்த கோவில் அப்படின்றத நான் சொல்கிறத விட கோவிலோட தரிசனத்தை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. வாங்க போகலாம். ஸ்ரீகிருஷ்ணாபுரம் பாலக்காட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. பேர் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இந்த ஊரில் அழகாக அமைஞ்சிருக்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஈஸ்வரமங்கல சிவா மகா கணபதி கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருக்கிறதாகவும் கருதப்படுது. இந்த கோவிலில் முக்கியமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் விநாயகர் பெருமானும் இருக்காங்க. ஆனால் முக்கியம் என்னவோ விநாயகர் பெருமானுக்கு தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை பஞ்சலோக விக்கிரகத்தில் ஆனதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விநாயகருக்கு உன்னி கணபதினும் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் திப்பு சுல்தான் படையெடுத்து வரும்போது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரக சிலையை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவான்ற ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகர்கள்லாம் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய பாத்திரத்தில், அதாவது அச்சய பாத்திரத்தில் அந்த விநாயகர் சிலையை உள்ளே வச்சு மறைச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் படையெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த குளத்தில் இருந்த அச்சய பாத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது விநாயகர் பெருமான் படுத்த நிலையில் அப்பம் சாப்பிட்ட நிலையிலேயே இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து அங்கேருந்து வியந்து போன எல்லா அர்ச்சகர்களும் இந்த கோவிலே விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விநாயகருக்கு எதிராகவே மடப்பள்ளியும் திறந்து நெய்வேத்தியமாக சாப்பிட்ட அந்த அப்பம், அதாவது ஒற்றப்பம் சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்தியமானது தயாரிக்கப்படுது. கிட்டத்தட்ட காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சு இந்த நெய்வேத்தியம் தயாராக்கப்படுது. சொல்லப்போனால் இந்த அப்பம் தயாரிக்கிறத வேறு இடத்துல செய்யும்போது ஒரு அப்பம் கூட சரியாக வரலையாகவும் சொல்லப்படுது. ஸோ விநாயகருக்கு நேராக இதை அப்பம் சுட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பங்களும் நல்லா வந்ததாகவும் சொல்லப்படுது. அதனாலே என்னமோ இந்த கோவிலில் நெய்வேத்தியமாக வழங்கப்படுற இந்த ஒத்தப்பம் சொல்லக்கூடிய இந்த பிரசாதம் ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது. இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா கொடிமரம் கிடையாது, கணபதி ஹோமமும் கிடையாது. ஆனால் பிரதான வழிபாடான நெய்வேத்தியமானது இங்கே நடத்தப்படுது. ஸோ பக்தர்கள், இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கோவிலில் பிரசாதம் நெய்வேத்தியமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பழிக்கிறதாகவும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதாகவும் இந்த கோவிலோட வரலாறு கூறப்படுது. ஸோ மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம சன்ரைஸ் பார்த்தோம். அண்ட் சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணபுரம். ஸோ இந்த ஸ்ரீகிருஷ்ணபுரத்தில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரமங்கலம் சிவா மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட திப்பு சுல்தான் படையெடுப்பு காலத்துக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் உங்களுக்கு. ஸோ அந்த காலத்துக்கு முன்னாடி உருவானது இந்த டெம்பிள். அண்ட் இந்த டெம்பிளை பற்றி பார்த்திங்கன்னா நான் காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வந்துட்டு காலையில் தேவஸ்தானத்தில் வந்து கேட்டேன். ஆக்சுவலாக இந்த தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா மலபார் தேவஸ்தானத்தோட சேர்ந்ததாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலைல மார்னிங் கால் பண்ணி கேட்டப்போ ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கோவிலோட சரித்திரம் அப்புறம் வந்து நான் உள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கேட்டு, ஸோ அவங்க ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோவிலோட சரித்திரம் பார்த்திங்க அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோவில் தான். இந்த கோவிலில் வந்துட்டு மெயின் கடவுள் அப்படின்னா உன்னி கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் தான் நமக்கு மெயின் கடவுள். நான் உள்ளே போய் வழிபாடு பண்ணேங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே எப்படின்னு அப்படின்னா சிவன் ஆக்சுவலாக உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா சிவபெருமான் தான் முன்னாடி இருக்கார். பட் கணபதி வந்துட்டு லெஃப்ட்டில் இருக்கார். பட் ஆனால் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கணபதிக்கு தான் மெயினாமா. ஸோ உள்ளே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விநாயகர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான உருவத்தில் இங்கே இருந்தார். சின்னதாக இருந்தார், ரொம்ப குட்டியாக இருந்தார். அண்ட் ஒரு விதமான படுத்த மாதிரி ஒரு குட்டியான ரூபத்தில் வந்துட்டு விநாயகர் உள்ளே இருக்கார். அண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த விநாயகர் பார்க்கும்போது. அண்ட் இன்னொன்று, இந்த கோவிலில் ரொம்பவும் ஃபேமஸ் என்ன அப்படின்னா ஒட்டப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த நெய்வேத்தியம் தான் இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயமாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு அந்த ஒட்டப்பம் படைக்கிறதுக்கு வாங்குறதுக்காக நிறைய பேர் புக்கிங் பண்ணுவாங்களாமா. ஆன்லைன்லேயும் சரி, நிறைய இடத்துல வந்துட்டு புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்களே.
ஸோ நேரில் வந்து சில பேர் புக்கிங் பண்ணுறாங்க அண்ட் சில பேர் ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணுறாங்க. அந்த புக்கிங் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உடனே கிடைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ புக் பண்ணோம் அப்படின்னா 1 வீக் ஆகும் அவள் கிடைக்கிறதுக்கு. பட் சாதாரண அப்பங்களும் இருக்குது. பட் ஃபேமஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒற்றப்பம் சொல்லக்கூடிய ஒரு ரவுண்டான ஒரு அப்பம். ஸோ அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த அப்பம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ சொல்லப்போனால் அந்த அப்பம் வந்து சுடுறதுக்காக கிட்டத்தட்ட காலையில் 3 மணிக்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு விநாயகர் வந்துட்டு லெஃப்ட்டில் இருக்கார். அதாவது சிவபெருமான் அப்பாவுக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு விநாயகர் இருக்கார். ஸோ அவர் விநாயகருக்கு எதிர்த்தாப்புலே மடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்துட்டு விநாயகருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபேமஸ் அப்படின்னா அந்த ஒரு கொழுக்கட்டை நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, விநாயகருக்கு மெயின் விஷயமாகவே கொழுக்கட்டை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒற்றப்பம் தான் இங்கே ரொம்ப அவருக்கு பிடிச்சதுன்றனால ஸோ காலைல 3 மணிக்கு வந்துட்டு செஞ்சுருவாங்களாம். செஞ்சு அதை வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே புக் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி புக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதை இப்போ பிரசாதமாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் வேறு என்ன அப்படின்னா இந்த கோவிலோட குளம் தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். கோவில் பக்கத்துலேயே குளம்லாம் இருக்குது. சரி கம மம கரி கம பதனி சரி தனி தனி சரி தனி சரி கரி சனி சனி தனி சரி கம மம கரி தனி சரி தோம் தன தனி தீம் தோம் தன. அதாவது மக்களே, இப்போது நீங்கள் பார்த்த அந்த கோவிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ஸோ இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களும் சரி அண்ட் இங்கே பூஜை நடத்தக்கூடிய நிறையா நம்பூதிரிகளும் சரி அவங்களும் வந்துட்டு நீராடக்கூடிய இடம் தான் இந்த குளமாம்மா. ஸோ அது மட்டும் இல்லை மக்களே, இந்த குளத்தை வந்துட்டு இங்கே நடத்தக்கூடிய அந்த மலபார் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்கிற அவங்க வந்துட்டு ரொம்ப பாதுகாக்கிறதா சொன்னாங்க. அண்ட் சீரியஸாக ரொம்ப குளம் வந்துட்டு ரொம்ப தூய்மையாக இருந்தது. நான் உங்களுக்கு பக்கத்தில் வீடியோ போய் காட்டுறேன். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் தான் இறங்கி போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, ஆண்களுக்கு தனியாக ஒரு பகுதியாகவும் பெண்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பகுதியாகவும் இந்த பிளேஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் போகிறது அண்ட் இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் போகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜென்ஸு, ஸோ அந்த பக்கம் குழந்தைங்க, ஸோ இவங்கெல்லாம் நம்பூதிரிகள்லாம் வந்து குளிக்கிற இடங்கள் தான் இந்த இடமாமா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெம்பிளுக்கு ரைட் சைடில் உள்ள நுழையிறோம் பார்த்திங்களா, அந்த டெம்பிளுக்கு உள்ள ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த குளம்லாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி என்ன சொல்கிறது குளிச்சுட்டு நேராக போயிட்டு சுவாமியை கூட தரிசனம் பண்ணலாம் மக்களே. ஸோ அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான நான் சொன்ன ஸோ அந்த ஒற்றப்பம் அப்படின்ற அந்த ஒரு பிரசாதத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கோவிலில் வந்துட்டு ஒற்றப்பம்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதம், அதாவது விநாயகருக்கு படைக்கக்கூடிய அந்த பிரசாதம் வந்து கிடைக்கணும்னா இங்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுவாங்க. இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னா அந்த அப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. புக்கிங் பண்ணி தான் இங்கே அப்போவுமே கிடைக்கிது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்காக அவர் அவ்வளோ தூரம் உள்ளே கூட்டி போய் காட்டினாங்க. வாங்க உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக அண்ணன் என்ன பேர் இருந்தேன் சுரேஷ். ஸோ சுரேஷ் அண்ணா ஹாய் சொல்லிவிடுங்க. ஓகே. ஸோ மக்களே, இப்போ பார்க்குற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றப்பம், நான் சொன்ன ஃபேமஸான ஒன்று. அண்ட் இது வந்துட்டு சாதாரண அப்பம், இது நம்ம அல்லது கல்வி எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் இங்கே ஃபேமஸ் மக்களே, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்த அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒற்றப்பம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்கு தான் வந்து புக்கிங் போயிட்டுருக்காங்க மக்களே. ஸோ புக்கிங் பண்ணி தான் இப்போ நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆகுமாமா. ஸோ அதில் ஒன்று டேரெக்டாக கோவிலில் வாங்கிக்கலாம், இனிமேல் இங்கே ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமாம்மா. ஸோ அது நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி சண்டேனால அரிசி உப்புமா பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா வந்துட்டு ரொம்ப தமிழ் பேசினார். ஸோ அவர் தான் நிறைய விஷயங்கள் சொன்னார். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்மன். ஸோ அவங்ககிட்ட தான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ பெர்மிஷன் அளவு கிராண்டாக சொன்னாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. ஹாய் குட்டீஸ், ஹாய் வரும், ஹாய். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கே தான் கிளம்பணும் மக்களே. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த அன்னதானம் போடுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பழைய காலத்து அடுப்பாமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது மக்களே. இங்கே வந்துட்டு இதில் தான் அந்த அடுப்பு சமைப்பாங்க. நம்ம ஒரு 1000 பேர் 1500 பேர் சமைக்கிறோம் அப்படின்னா ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓட்டையில் தான் ஆக்சுவலாக அந்த ஏர் வந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுமாமா.
அண்ட் இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நம்ம பாலக்காட்லேருந்தே பக்கம் தான் மக்களே. ஸோ பாலக்காட்லேருந்து ஒற்றப்பாலம் வழியாக வந்தாலும் வரலாம், அது இல்லைன்னா பாலக்காடு டு கோழிக்கோடு போகிற வழியில். ஸோ மன்னார்காடு அந்த லைன், மன்னார்காடு பெருந்தலம் அந்த லைன்லேருந்து வர பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஸ்டாப் ஒன்று பேர் ஸ்ரீ கிருஷ்ணபுரம். ஸோ இந்த ஸ்டாப்பில் தான் இந்த கோவில் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ கேரளம் ஃபுல்லாகவும் சரி, அண்ட் ஆந்திரா, ஸோ பெங்களூரு, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து இந்த கோவிலுக்கு வராங்களாமா. மெயின் விஷயமே கோவில் அவர் கணபதியை தரிசிச்சுட்டு அந்த கணபதி மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டப்பம் சொல்லக்கூடிய அந்த நெய்வேத்தியம் வாங்குறத ரொம்ப எல்லாருமே இது பண்ணுறாங்களாமா. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆமாம் அந்த ஒட்டப்பம் சொல்லிட்டு. அண்ட் வேறு என்ன அப்படின்னா இந்த கோவில் விசேஷங்கள் அப்படின்னா உற்சவம் நடக்கும். ஸோ எப்பயும் வந்து சொல்கிறது உற்சவம் நடக்கும். அண்ட் இந்த கோவிலில் வந்துட்டு அன்னதானம் பண்ணுறாங்க மக்களே. அதாவது மாதம் வந்து முதல் வெள்ளிக்கிழமை, ஸோ மாதத்தில் பிறக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 1500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாமல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எப்பயுமே காலைல ஃபுட்டு, காஃபி, ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட ஆக்சுவலாக ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி உப்புமா சொல்லுவாங்க, அதாவது நம்ம அரிசி உப்புமா சொல்லுவாங்களே, ரவை உப்புமா மாதிரி அரிசி உப்புமா கொடுத்துட்ருக்காங்க, டீ கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட விசேஷங்களையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உற்சவன் ஏப்ரல் மாதம் வந்துட்டு உற்சவம் நடக்குமாமா, அது ரொம்ப ஃபேமஸாக ஒரு 4 நாள் உற்சவம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் வேறு என்ன இங்கே அதிகமாக இது தான். ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களும் அண்ட் அன்னதானங்களும் அண்ட் சிறப்புகளும் தான் இந்த கோவிலில் இருக்குது. அண்ட் இந்த கோவிலோட தரிசனம் உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவிலுக்கு வந்து நானும் நல்லாவே தரிசனம் பண்ண மக்களே. அண்ட் இதோட நம்ம விலாக் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகிறோம், அண்ட் எந்த மாதிரி இடத்துலேருந்து சன்ரைஸ் பார்க்குறோம், அண்ட் எந்த கோவிலோட தரிசனங்களையும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. அண்ட் அடுத்த வாரம் ஒரு புதுவிதமான கோவிலில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சந்திக்க ரெடியாக இருக்கேன் மக்களே. அண்ட் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் மக்களே. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பபாய்.